பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரம் கர்த்தரால் எங்களுக்கு ஒதுக்கி தரப்பட்ட நேரம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அதனை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் 1 பேதுரு 1:18-20 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களாயில் உலக தோற்றத்துக்கு முன்னமே இப்படி தீர்மானிக்கப்பட்டது. ஆட்டுக்குட்டியானவரை அனுப்பி மனுஷனை நான் மீட்டுக்கொள்ளுவேன் என்று சொல்லி தேவனுடைய ஆலோசனை சபையில் இது தீர்மானிக்கப்பட்டது. ஆனபடியால் சிலுவையின் செய்தியே முழு வேத வசனங்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்பொழுது நாங்கள் இந்த சிலுவையின் செய்தியில் எங்களுடைய இந்த இறுதியான நோக்கம், சிலுவையின் செய்தியினுடைய முக்கியமான நோக்கம் என்ன என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அதாவது ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரத்தையும் பிரசங்கிப்பதே எங்களுடைய நோக்கம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். அதற்கு ஏதுவாக இப்பொழுது நாங்கள் ரோமர் புஸ்தகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ரோமர் புஸ்தகத்தில் ஒவ்வொரு அதிகாரங்களாக பார்த்து அதனுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய தாற்பயத்தையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு அதிகாரமும் அதாவது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்த உடனே அவன் எப்படி தேவனுக்கு முன்பாக வாழ்கிறது என்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அதனை பற்றி அந்த அதிகாரங்கள் என்ன ஆர்டரில் போயிருக்குது என்பதை நாம் தெளிவாக அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ இப்பொழுது ரோமர் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரையும் நாங்கள் அதை பற்றி நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அது முடிய நேரடியாக ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்குள்ள நாங்கள் பிரவேசிக்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வெகு சீக்கிரத்தில் ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்குள் நான் வருவேன் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் கர்த்தருடைய கிருபையினாலே. இப்படி இருக்க ஒரு சில அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு இந்த சிலுவையின் செய்தியை அவர்கள் அறியவும் இல்லை, அவர்கள் கேட்கவும் இல்லை. ரட்சிப்பின் போது மட்டும் அவர்கள் அதை பற்றி கேட்டிருப்பார்கள். அதற்கு பின்பு ஒருவரும் சிலுவையை பற்றிய செய்தியை பிரசங்கிப்பதில்லை. சபைகளில் அநேகமான சபைகளில் சிலுவையை பற்றிய செய்தியை பிரசங்கிப்பதில்லை. அப்படி பிரசங்கிக்காததனால அவர்கள் அந்த அறிவை பெறாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனபடியால் அந்த அறிவை பெறும் பொருட்டு மேலெழும்ப வாரியாக சில அடிப்படை வேத வாக்கியங்களை எடுத்து இப்பொழுது நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அப்போ கடைசியாக நான் தெரிவு செய்த வாக்கியம் என்ன என்று சொன்னால் லூக்கா 10:13-16 லூக்கா 10:13-16 பற்றி நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 13-16. கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுது ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவாயிருக்கும். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பன் அகுமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்த
ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான். அப்பொழுது நாங்கள் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய எங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் பிதாவே உமக்கண்டைக்கும் ஸ்தோத்திரம். பாவிகளாயிருந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டு உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. தேவனே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி எங்களுக்கு நீதியை சரி கட்டினீர். அந்த நீதியை எங்களுடைய தோளின் மேல் சுமத்தி விட்டீர். அதனை சுமத்தி உமக்கு முன்பாக நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக நாங்கள் நடக்கும்படி தேவரீர் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரையும் எங்களுக்குள் தந்திருக்கிறீர். அதற்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. அவருடைய வழியின்படி அவருடைய சொற்படி கேட்டு பரிசுத்த ஆவியானவரின் சொற்படி கேட்டு நாங்கள் நடக்கத்தக்கதாக அருமையான பிதாவே இடைவிடாமல் தேவரீர் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆள வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம் பிதாவே. அவரே முற்று முழுதுமாக எங்களை பாரம் எடுக்க வேண்டும் என்றும், இதோ ஜீவ பலியாக எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றையும் பிதாவே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்ய வேணும் என்றும், என் சகோதர சகோதரிகளை ஆசீர்வதித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைக்கு எதிராக வன்முறையில் நான் ஈடுபடாதபடிக்கு தேவரீர் அடியேனை பாதுகாத்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வேத வார்த்தைகளை போதிக்க வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்போ இந்த வேத வாக்கியம், இந்த லூக்கா 10, 13, 16 சொல்லப்பட்ட வேத வாக்கியம் ஏற்கனவே பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த 12ஆம் அதிகாரத்தில் ரோமர் 12 16ஆம் அதிகாரம் வரையும் இந்த வேத வார்த்தையை நாங்கள் தொடர வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு பிறகு நாங்கள் நேரடியாக ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு வேத வாக்கியங்களை எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது இதனுடைய முக்கியத்துவம் என்னென்று பார்ப்போம். அப்போ 3 பட்டணங்கள், கோராசின் பட்டணம், பெத்சாயிதா பட்டணம், கப்பர்நகூம் பட்டணம், இந்த 3 பட்டணங்களிலும் நம்முடைய ஆண்டவர் பலத்த செய்கைகளை அவர் செய்தார். அப்போ அது இந்த பூமியிலேயே அப்படியான செய்கைகள் ஒரு காலமும் ஒருவராலும் நடத்தப்படாமல் இருக்க, அதனை பார்த்து அதனுடைய பலாபலன்களை பூரணமாக பெற்றுக்கொண்ட இந்த 3 பட்டணங்களும் அவரை யார் என்று அறிய அவர்கள் விரும்பவில்லை. அவர் ஏன் வந்திருக்கிறார் என்றதை பற்றி அறிய விரும்பவில்லை. அவர் தங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்றதை பற்றி அறிய அவர்களுக்கு விருப்பமில்லை. அப்போ முற்று முழுதும் அவரை அறிய விருப்பம் இல்லாமல் இருந்ததன் நிமித்தம் இந்த தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன தண்டனை? நீங்கள் பாதாளத்துக்குள்ள தள்ளப்படுவீர்கள். நீங்கள் படப்போற வேதனைகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. உங்களோட வேதனைக்கு ஐயோ என்று சொல்லி அவர் ஒரு பிரகடனப்படுத்தி இருக்கிறார், சாபத்தை பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அப்போ கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கும் இந்த சாபம் அவரை யாரென்று அறியாமல், அவர் என்ன சிலுவையில் செய்தார் என்றதை அறியாமல், அதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திராமல் விட்டால் இதே சாபம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் கிடைக்கும் என்பதை நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேணும். இதுதான் இதில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான வேத வார்த்தை. இந்த வேத வார்த்தையில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான பொருள் அதுவே ஆகும் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இப்படி இருக்க நாங்கள் நேரடியாக 12ஆம் அதிகாரம்
ரோமர் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரையும் பார்ப்போம். இந்த மீட்பின் திட்டத்தை பற்றி நம்முடைய ஆண்டவர் ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டதை பற்றி கடந்த செய்தியில் நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து அதே செய்தியை நாங்கள் தொடருவோம். அப்போ என்ன சொன்னார்? ஆதியாகமம் 3:15 மனுஷன் வீழ்ந்த உடனேயே உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்கால நசுக்குவாய். எந்த கிறிஸ்தவனாக இருந்தாலும் இந்த ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியத்தை அவன் அறியாதிருந்தால் அவன் ஒரு பொழுதும் தேவனுடைய மீட்பின் திட்டம் என்ன என்பதை அவன் அறிய மாட்டான். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தை இந்த ஆதியாகமம் 3:15. அப்போ உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. தேவன் உன்னுடைய தலையை நசுக்குவார். ஸ்திரியின் வித்தாக வருவார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிக்கால நசுக்குவாய் என்று சொல்லி சாத்தானுக்கு சொல்லப்பட்டது. ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. அப்போ அதில் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட யாவும் கொலோசியர் 2:14-15 நிறைவேற்றப்பட்டது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். திருப்பி மறுபடியும் சொல்கிறேன், ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட அந்த மிக முக்கியமான தீர்க்க தரிசனம் யாவும் கொலோசியர் 2:14-15 நிறைவேற்றப்பட்டது என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி நிறைவேற்றப்பட்டது என்பதை பற்றி நாங்கள் விவரமாக பார்ப்போம். கொலோசியர் 2:14-15 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதன் நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். இந்த வெற்றி எனக்கு சிறந்தார், இந்த வெற்றி உங்களுக்கு சிறந்தார். இந்த வெற்றியை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அனுபவிக்கவில்லையாயிருந்தால் அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நிர்பந்தமான வாழ்க்கை, சீர்கேடு நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஸ்திரியின் வித்து தேவன் மனுஷனாக வந்து சாத்தானையும் அவனுடைய கூட்டத்தை முற்று முழுதுமாக தோற்கடித்து அவைகளின் மேல் நின்று சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆருக்காக வெற்றி சிறந்தார்? அவருக்காகவோ? அவருக்கு ஒரு வெற்றியும் தேவையில்லை. எனக்காகவே அந்த வெற்றியை சிறந்தார், உங்களுக்காகவே அந்த வெற்றியை சிறந்தார். அப்ப நானும் நீங்களும் அவர் எங்களுக்காக ஈட்டிய இந்த வெற்றியை அனுபவிக்கவில்லையா இருந்தால் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பிரயோசனமும் இல்லை என்பதை தெளிவாக கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்கள் மிகுந்த மன வருத்தத்தோடு நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஏராளமான கிறிஸ்தவர்கள், வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு 75% கிறிஸ்தவர்கள் இதனை அறியாமல், இதனை முற்று முழுதுமாக அனுபவிக்காமல் அவர்கள் பாதாளத்தை நோக்கி பிரயாணம் செய்கிறார்கள் என்று 75% கிறிஸ்தவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் விதைக்கிறவனின் உமானத்தில். அப்ப இந்த வெற்றியை
வெற்றியை அனுபவிக்க வேணும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. துரதிர்ஷ்டவசமாக அநேகமான கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் சொன்னபடி 75% மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் இந்த வெற்றியை அனுபவிக்காமல் சீரழிந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த பூலோகத்தில் வாழ்ந்து, நிர்பந்தமான வாழ்க்கை இந்த பூலோகத்தில் வாழ்ந்து, சாத்தானுக்கு தங்களை முற்று முழுதுமாக ஒப்பு கொடுத்து படு தோல்வியான வாழ்க்கையை வாழ்ந்து, அதாவது கிறிஸ்துவுக்கு மோசமான சாட்சியாக அவர்கள் இந்த பூலோகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த வசனம் ரொம்ப முக்கியம். ஆதியாகமம் 3:15 எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குதோ அதே மாதிரி கொலோசியர் 2:14-15 மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆதியாகமம் 3:15 நான் ஸ்திரியின் வித்தாக வந்து உன்னை நசுக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்படியே கொலோசியர் 2:14-15 வந்து அவனை நசுக்கி சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ இது ஒரு பெரிய ஒரு வசனம், மிக முக்கியமான வசனம். தேவனுடைய மீட்பின் திட்டம் நிறைவேற்றப்பட்டது இதில் தான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதை பற்றி இந்த வசனத்தினுடைய ஒவ்வொரு சொல்லுகளும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறபடியினால் தேவனுடைய மீட்பின் திட்டம் என்ன மாதிரி நிறைவேற்றப்பட்டது என்பதை ஓரளவுக்காக நாங்கள் அறிய முடியும். அப்போ அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், நமக்கு எதிரிடையாகவும், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், நமக்கு எதிரிடையாகவும். அப்போ நமக்கு எதிராக இருக்கிறது என்ன? கட்டளைகள். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த, இதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த பூமியில் நியாய பிரமாணம் எங்களுக்கு எதிராக இருக்கிறது, 10 கட்டளைகள் எங்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அநேகமான இஸ்ரவேலியர்களுக்கும் இது இழுபறியாக இருந்தது, கிறிஸ்தவர்களுக்கும் இது இழுபறியாக இருக்குது. ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது. அது என்ன அந்த ஸ்ட்ரகிள் என்று சொன்னால், தேவன் கொடுத்த 10 கட்டளைகள் எங்களால் முடியும் என்று கிறிஸ்தவ இஸ்ரவேலியர்கள் சொன்னார்கள். இன்றைக்கும் அந்த 10 கட்டளைகள் எங்களால் முடியும் என்று கிறிஸ்தவர்கள் வீண் பிரயத்தனம் செய்கிறார்கள். ஆனால் வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? நமக்கு எதிரிடையாக அது இருந்தது, அதனை செய்ய நம்மால் முடியாது. ஏன் அதனை நம்மால் செய்ய முடியாது? தேவனுடைய கட்டளைகளை நாம் செய்ய வழிகிட்டவுடன், நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக நமக்குள்ள செயற்படாமல் இருந்த அந்த பாவம் மறுபடியும் செயற்பட ஆரம்பிக்கிறதுனால அந்த பாவம் ஒழும்பி மனுஷனை ஆளத் தொடங்கின உடனே மனுஷனால ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில அவன் இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்த. அப்போ இதை நாங்கள் பார்த்து கொள்வோம். இந்த கையெழுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? 10 தேவன் தன்னுடைய கையால் எழுதி 10 கட்டளைகளை மோசையிடம் கொடுத்து, இதை நீ மனுஷ குலத்துக்கு கொடு என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே அவர் சொல்லியிருந்தார். அப்போ அந்த 10 கட்டளைகள் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த 10 கட்டளைகளை எங்களால் செய்ய முடியுமோன்னு சொல்லி முதல் நாங்கள் ஒருக்கா பார்க்க வேணும். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்க? முதலாவது கட்டளை, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இந்த முதல் கட்டளையிலேயே மனுஷகுலம் தடுமாறி விழுந்து முதலாவது கட்டளையிலேயே அவரை விட்டு எத்தனையோ விதமான தேவர்களை மனிதர்கள் தங்களுக்கு தேவர்களாக வைத்திருக்கிறார்கள். அப்போ முதலாவது கட்டளை, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் வேண்டாம், உண்டாயிருக்க வேண்டாம்.
அடுத்தது 2வது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். இதிலேயும் மனுஷன் தடுமாறி விழுந்து ஒழும்பி உலகம் முழுக்க இதில் தடுமாறி விழுந்திருக்கிறத நாம் அறியக்கூடியதாக இருக்கிறதேன். அவர்கள் சொரூபத்தை வைத்திருக்கிறார்கள், விக்கிரத்தை வைத்திருக்கிறார்கள். அப்போ இது அவர்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. அப்போ தேவன் கொடுத்த கட்டளையை அவர்களால் நிறைவேற்ற இயலாமல் இருக்கு. முதலாவது கட்டளை, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அதிலேயும் மனுஷகுலம் தடுமாறி விழுந்து போயிருக்கிறத நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. 3வதாக என்ன சொல்லப்பட்டது? 3வது கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. இதிலையும் தடம் புரண்டு விழுந்த மனுஷகுலம் ஏராளம் பேர். மற்றது 4வதாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசாரிக்க நினைப்பாயாக. கர்த்தர் எல்லா அலுவலையும் செய்து ஓய்விருந்தார். உலகத்தை அவர் படைத்து 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. 6ஆம் நாள் மனுஷனை உருவாக்கினார், 7ஆம் நாள் கர்த்தர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷா, அந்த ஓய்வுக்குள்ள நீ அந்த ஓய்வில் முக்கியமாக நீ பங்கு பற்றி இருக்க வேணும். உன் தேவனோட நீ பங்கு பெற்ற வேணும். இப்ப என்ன சொல்லப்பட்டு கிடக்கு? நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ள போய் ஓய்வடைந்து கொள், இளைப்பாறு என்று சொல்லப்பட்டு கிடக்கு. ஆனால் மனுஷனோ அதை செய்ய மாட்டேன் என்கிறான். அடுத்தது 5வது கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்போ தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, இந்த பூமியில உன் தாயும் தகப்பனும் நீ நேரடியாக கண்டவர்கள். அதாவது தேவனை போல தேவனுடைய பிரதிநிதியாக அவர்கள்தான் இந்த பூமியில இருக்கிறார்கள். நீ பிறந்த பொழுது உன்னை பாதுகாத்து வளர்த்து வந்தவர்கள் அவர்கள். ஆனபடியால் நீ அவர்களை எந்த காலமும் நீ கனம் பண்ண வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மனுஷன் இதிலேயும் தடம் புரண்டு போயிருக்கிறான். அடுத்தது, கொலை செய்யாதிருப்பாயாக 6வது. 7வது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 8வது, களவு செய்யாதிருப்பாயாக. 9வது, புறனுக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. மற்றது 10வது, புறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. புறனுக்குரிய எதையும் இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டு கிடக்கு இந்த 10 கட்டளை. அப்போ இந்த 10 கட்டளைகள் தான் மனுஷனுக்கு விரோதமாக இருக்கிறது. ஏன் மனுஷனுக்கு விரோதமாக இருக்கிறது? அப்போ ஏன் தேவன் இதனை கொடுத்தார்? அப்போ தேவன் இதனை கொடுத்தது எதற்காக என்று சொன்னால், மனுஷன் தன்னாலே இந்த 10 கட்டளைகளையும் செய்ய முடியாது என்பதை அறிந்து அவன் தேவன் ஏற்படுத்திய கிருபையை நாட வேணும். தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து மனுஷனுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். என்னால நியாய பிரமாணத்தை செய்ய இயலாது, என்னால 10 கட்டளைகளை செய்ய முடியாது. தேவன் எனக்கு அளித்த கிருபையை நான் முற்று முழுதுமாக விசுவாசிக்கிறேன் என்று திரும்ப வேணும் என்பதற்காகவே இந்த 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. அது மனுஷனுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, அப்ப என்ன சொல்லப்படுகிறது? தேவனுடைய நீதிதான் அந்த 10 கட்டளைகள்.
தேவனுடைய நீதி அந்த 10 கட்டளைகள், அதுதான் தேவ நீதியினுடைய அளவுகோல். அதெல்லாம் மனிதன் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? இதுதான் முக்கியமான விஷயம். இதில் பொய் சொல்லாத, களவெடுக்காது என்று சொல்லியிருக்கிறார். மனுஷன் எத்தனையாயிரம் பொய்யத்தான் தன் வாழ்நாளிலே அவன் சொல்லியிருக்கிறான். அப்போ இதையே நான் பொய் சொல்லுகிறேன், என்னால் ஏன் நிப்பாட்ட இல்லாமல் இருக்கு என்று சொல்லியெல்லாம் அவன் சிந்திக்கிறதில்லை. அவன் இப்போ சிந்திக்க வேணும். ஏனென்று சொன்னால் அவனுக்குள்ளுக்குள்ள பாவம் இருக்குது. அவனுடைய ஆதி தகப்பனில் இருந்து அவனுக்குள் புகுந்த, அவனுக்குள் கொள்ள நோய் மாதிரி புகுந்த பாவம் அவனுக்குள்ள இருக்கிறது. அந்த பாவம் தேவனுடைய கட்டளைகள் ஒன்றையும் செய்ய விடாது. மனுஷனை விட மகா வலிமை உள்ள அந்த பாவம் மனுஷனை ஒன்றுமே செய்ய விடாது, முற்று முழுதுமாக ஆளுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் மனுஷனால தேவனுடைய நீதி 10 கட்டளைகள் நியாய பிரமாணத்தை செய்வதற்கு மனுஷனால முடியாது. அப்போ நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து, அப்போ அவர் என்ன செய்தார்? ஆண்டவர் அதை குலைத்தி போட்டார். என்ன மாதிரி குலைத்தார்? தான் அதுகள் எல்லாவற்றையும் மனுஷனுக்காக செய்து, மனுஷனால் அது செய்ய முடியாமல் இருக்கிறபடியினால் அவர் மனுஷனுடைய பிரதிநிதியாக வந்து அது எல்லாவற்றையும் 33 வருஷ காலம் இந்த பூமியில் அவர் இருந்த காலம் வரையும் பெர்ஃபெக்டாக நியாய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து, இது மனுஷனுக்கு வேண்டாம், நான் செய்து முடித்துட்டேன் தேவனே, நான் மனுஷனுக்காக செய்து முடித்திருக்கிறேன், இது மனுஷனுக்கு வேண்டாம் என்று சொல்லி அதை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து நியாய பிரமாணம் முற்று முழுதுமாக அதனுடைய தண்டனை அகற்றப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையிலே ஆணி அடுத்து அப்ப நியாய பிரமாணமும் அதில் உள்ளவைகள் எல்லாம் 10 கட்டளைகளும் அதில் உள்ளவைகள் எல்லாம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது. அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது. கிறிஸ்துவனுடைய மரணத்தினால் அது ஒழிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு இந்த நியாய பிரமாணத்தின் மூலமே மனுஷன் மீது சாத்தான் கை போட்டிருந்தான். அதிகாரம் சாத்தானுக்கு நியாய பிரமாணத்தின் மூலம் கொடுக்கப்பட்டது. அப்ப மனுஷன் நியாய பிரமாணத்தை செய்யாததன் நிமித்தம் சாத்தான் மனுஷனில் கை போடுகிறதற்கு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை குலைத்து, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், நியாய பிரமாணத்தை தான் முற்றும் முழுதுமாக செய்து அதை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து அகற்றப்பட்டது. தன்னுடைய மரணத்தினாலே அது முற்று முழுதுமாக அகற்றப்பட்டது. துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு அப்ப சாத்தானும் அவனுடைய கூட்டமும் முற்று முழுதுமாக சிலுவையில தோற்கடிக்கப்பட்டார்கள். அப்ப பாவமே மனுஷனை கட்டுக்குள் போட்டு சிறப்படுத்துவதற்கு சாத்தானுக்கு இருக்கும் சட்டபூர்வமான அதிகாரம். மனுஷன் பாவம் செய்தால், நியாய பிரமாணத்தை செய்யாதிருந்தால் அது அவனுக்கு பாவமாக இருக்கிறது. பாவத்திற்கு உடனடியாக சாத்தான் அதிகாரத்தை அவன் எடுக்கிறான். இப்ப இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அது வரைக்கும் அடுத்த செய்தியில் அதனை பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும்,
இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.